பேசு தமிழ் ஆபேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த கூட்டுறா பஞ்சாயத்து அப்படிங்கிற நிகழ்ச்சியை நம்ம எதற்காக கூடியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் நிகழ்வுகள் தமிழ்நாட்டிலையும் இந்திய அளவிலும் சர்வதேச அளவிலையும் நடந்துகிட்டே இருக்கு. அது குறித்து எங்களுடைய குழுவினுடைய கருத்து. அண்ட் இந்த எபிசோடில் குறிப்பாக நம்ம எதை கவர் பண்ண போகிறோம்னா, முதல்ல விஜயனுடைய இந்த கொடி அறிவிப்பு, அதற்கு பிறகு மோடியினுடைய உக்ரைன் விசிட். இப்போ போலாந்து முடிச்சுட்டு உக்ரைன் போயிருக்காரு. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட் பண்ணுறது 23ஆம் தேதி. நாளைக்கு முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடக்கவிருக்கு. அது குறித்தும் இன்னும் நிறைய அரசியல் நிகழ்வுகள் குறித்தும் பேசவிருக்கும். ஸோ முதல்ல விஜய் குறித்து ஆரம்பிச்சு நினைக்கிறேன். ஸோ டீம் விஜயனுடைய அந்த கொடி அறிவிப்பு பார்த்துருப்பீங்க, பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதில் பின்னாடி இருக்கக்கூடிய சர்ச்சைகள், அரசியல் கட்சிகளுடைய ரியாக்ஷன் எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. முதற்கட்ட கருத்து சொல்லுங்கள் திருமுருகன். ஓகே, கொடியில் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணுறது வந்து 2 யானை. சாங்குலும் இன்ட்ரடக்ஷனும் வந்து யானையை வச்சு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. 2 வெள்ளை யானை வந்து 2 கருப்பு யானையும் வீழ்த்துற மாதிரி இருக்கும் காட்சிகள். இது எதை மீன் பண்ண வராங்கன்னு தெரில. ஆல்ரெடி தமிழ்நாட்டை வந்து 2 கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சிட்ருக்கு. இந்த கட்சி வந்து திருப்பி வீழ்த்தி இவர் வந்து ஆட்சி பிடிக்கிற மாதிரி அவர் மீன் பண்ண வராரான்னு தெரில. இல்லை, அதுதான் மீன் பண்ணது. ஏன்னா இவர் வந்து ஒரு குதிரையில் வந்து ஒரு நபர் வர்றாரு. அந்த குதிரையில் வர்ற நபர் தான் வந்து விஜய். அது 2 யானையை கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த யானை வந்து இந்த 2 யானையை அடித்து இது பண்ணுது அப்படின்னா, அந்த 2 யானை வந்து கருப்பாக இருக்குது. ஸோ அது வந்து திராவிட கட்சிகளை தான் குறிக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய கட்சி கொடியில் வர வந்து கருப்பு இல்லை. இதற்கு முன்னாடி எல்லாம் வந்து எல்லா கட்சி கொடிகளையும் வந்து கருப்பு இருக்குது. கருப்பு விச் மீன்ஸ்னால் வந்து திராவிடியன் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இதில் கருப்பு இல்லாமல் இருக்கிறதும் சரி, அந்த கருப்பு யானை வந்து வீழ்த்துற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து திராவிடியன் பார்ட்டிஸ் தான். ஒன்று ஏடிஎம்கே, ஒன்று ஏடிஎம்கேங்கிறாங்க. இப்போ இன்டெரக்டாக சொல்ல வராருன்றீங்க? நம்ம டேரெக்டாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வாகைப்பூ, அது சில பேர் வந்து வாகைப்பூவே இல்லை, அது வந்து தூங்கு மூஞ்சி பூன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வளர வாகைப்பூ வந்து வெளிர் மஞ்சளில் இருக்கும், இது வந்து கொஞ்சம் ரோஸ் கலரில் கலந்துருக்கு, அதனால வந்து வாகைப்பூவே கிடையாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிற ஏற்கனவே அந்த யாருன்னா அந்த சில பேர்னா அந்த ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னார்ல, அந்த வாத்தியார் தான் சொல்லிருக்கிறாரு. இது வந்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்த தூங்கு மூஞ்சி மரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. அந்த தூங்கு மூஞ்சி மரத்துடைய அந்த பூ தான் பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இதுலேயும் பிங்க் கலர் இருக்கு. தூங்கு மூஞ்சி பூங்கிறாங்க. 2ஆம் இடத்திற்கோ 7ஆம் இடத்திற்கோ செவ்வாயோ சுக்கிரனுக்கோ இல்லை 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதிக்கோ குருவின் பார்வை கோச்சாரத்தில் படும் பொழுது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அடுத்து அந்த கட்சிக்குள்ள இருக்க வந்து ஸ்டார்ஸை பற்றி பார்க்கலாம். அந்த ஸ்டார்ஸ்ல வந்து மொத்தம் 28 ஸ்டார்ஸ் இருக்கு. அதில் 5 ஸ்டார்ஸ் மட்டும் ப்ளூ கலரில் இருக்கு. மீதி இருக்க ஸ்டார்ஸ் எல்லாமே கிரீன் கலரில் இருக்கு. இதுலையும் என்ன சொல்ல வராருன்னு தெரியல. ஃபங்க்ஷன்லையும் விஜய் அவர்கள் வந்து இதை பற்றி பின்னர் அறிவிக்கப்படும். இல்லை, அதுலேயும் என்ன சொல்ல வராங்கன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா, இது அந்த 5 இருக்கிறது வந்து சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸு, மற்றது 23 வந்து டோட்டலாக 28 அப்படிங்கிறது இந்தியாவோட ஸ்டேட்ஸை குறிக்குது. அந்த 5 அந்த ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, அது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸு. மற்றதெல்லாம் க்ரீன் கலரில் ஒரு 23 இருக்கிறது மற்ற ரெஸ்ட் ஆஃப் தி ஸ்டேட்ஸு. இன்னொரு பக்கம் படித்தேன் இன்னைக்கு, இது வந்து பைபிளில் ஹல்லேலூயா அப்படிங்கிறது 28 முறை வரும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில், அதனால தான் 28 வச்சிருக்காரு இவர் கிறிஸ்டியனில் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறத வந்து நான் பார்த்தேன். அந்த ப்ளூ கலர் எதுனா குறிக்குதுன்னா, அது வந்து தலித்திசம், தலித் பார்ட்டின்னா எல்லாமே ப்ளூ சொல்லுவாங்க இல்லையா, ப்ளூங்கிறது தலித் இசமை குறிக்குது. இன்னொரு வந்து அந்த 23 ஸ்டாரில் இருக்கக்கூடிய அந்த க்ரீனுங்கிறது முஸ்லீம் கம்யூனிட்டியை சொல்லுது. ஸோ முஸ்லீம் ப்ளஸ் தலித்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் முஸ்லீம் ப்ளஸ் தலித்ஸை வந்து இவர் வந்து அவர்களை வாக்குகளை வாங்கணும் டார்கெட் பண்ணுறதுனால தான் திமுக வந்து இப்போ அதிகமாக அகேன்ஸ்டாலாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படிங்க சொல்கிறது பார்த்தா இது வந்து தேசிய கட்சியாக வரும்னு எதிர்பார்க்கப்படுதா? ஏன்னா 28 ஸ்டேட்ஸையும் மீன் பண்ணியிருக்காருன்றீங்க. இல்லை, அப்படிதான் தெரியல. ஏற்கனவே எல்லாரும் மாநில கட்சியாக ஃபோக்கஸ் பண்ணாவே பரவாயில்ல. ஏன்னா மாநில கட்சியாக இருந்து தேசிய கட்சியாக போனால் நம்ம பல பேரை பார்த்துருக்கோம். சந்திரசேகர் ராவை பார்த்தோம் என்ன ஆச்சுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு மாநிலத்தில் வரட்டும். கொடியை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அந்த பூ வந்துட்டு வாகைப்பூ இல்லை, வேற ஏதோ பூ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த யானை கூட வந்துட்டு இந்தியனோட இது கிடையாது, அது ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்டு, அதோட டஸ்கெல்லாம் வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் கூட வச்சுருந்தாங்க. ஆமாம், நிறைய விமர்சனங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிற பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு விவரம் தெரியும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியா இந்த அளவுக்கு வந்து ஃபேமஸ் ஆகலை. ஸோ வந்து அது ஒரு மீட்டிங்காக நடந்தது, ஒரு பெரிய அளவில் நடந்துச்சு. ஆனால் விஜய் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் கட்சி ஆரம்பிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன மைனஸாகவும் இருக்குது. ஏன் அப்படின்னா, ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்குமே இப்படி ஒரு விமர்சனங்கள் வந்ததாக நம்ம பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் கொடியவே இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. நம்ம இந்த கொடியை கூட மற்ற கொடிகளை கம்பேர் பண்ணி பாருங்களேன். இப்போ அதிமுக கொடினா என்னென்னா, முன்னாடி திமுக கொடி இருந்துச்சு, அதுக்கு நடுவில் ஒரு வெள்ளையை போட்டு விட்டு அண்ணாவை வந்து நடுவில் வச்சு விட்டாங்க. ஸோ சிம்பிளாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் திமுக கொடியும் சிம்பிளாக இருக்குது, பாஜக கொடி, காங்கிரஸ் கொடி எல்லாமே எளிமையாக தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து இந்த கொடியில் வந்து இன்னுமே ஒர்க் பண்ணியிருக்கணும்,
பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ஒர்க் பண்ணியிருக்கணும் என்னன்னே தெரில. ஏன்னா இது வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறது மாதிரி தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து மக்கள், அதாவது சாதாரண மக்கள், இந்த நெட்டிசன்ஸ்லாம் ரியாக்ட் பண்ணுறத தவிர்த்து அரசியல் கட்சிகள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். நிறைய அரசியல் கட்சிகள் வந்து விஜயை பற்றி பயந்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த விவாத நிகழ்ச்சிகள்லாம் பங்கேற்பாங்கள்ல கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஒரு நடிகர் வந்து எப்படி அரசியல் கட்சியை தொடங்கலாம், நடிகர்கள் அரசியல் கட்சியை தொடங்கினாலே அது வந்து அவங்க வந்து லாபத்துக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அது சொல்கிறப்ப அவங்க வந்து உதயநிதி அவர்களை பற்றி நினச்சி பார்க்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பாஜக தலைவர்கள் மட்டும்தான் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதை நாங்கள் வரவேற்கிறோம். தமிழகத்தில் நிறைய கட்சிகள் இருக்கிறது, நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்குது, ஜனநாயகத்துக்கு நல்லது அப்படிங்கிற வந்து ஒரு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வரதை பற்றி பேசிட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி நடிகர்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், அப்புறம் விஜயகாந்த், விஜயகாந்த் அவர்கள், இவங்க 3 பேர் தான் வந்து ஞாபகம் வரும். எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்க வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. எம்ஜிஆர் வந்துட்டு அவர் பாலிடிக்ஸ்க்கு வரும்போது அவர் கூட ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களே வந்துட்டு அவங்க கட்சியை விட்டு எம்ஜிஆர் கூட செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க. அதே ஒரு கேஸ் தான். ரஜினி அவர் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரல, ஆனால் ரஜினி கூட வந்துட்டு காங்கிரஸை சேர்ந்த கராத்தை தியாகராஜன், அப்புறம் ஏடிஎம்கேல இருக்க வெற்றிவேல், இவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்க கட்சியை விட்டுட்டு ரஜினி கூட செய்கிறதுக்கு வந்து ரெடியாக இருந்தாங்க. நடிகர் விஜய்க்கு வந்துட்டு அந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குமா அப்படின்னு தெரியல. இப்போதைக்கு பார்க்கும்போது சீமான் அவர்கள் மட்டும்தான் வந்துட்டு அவர் வந்து ஒரு டைரக்டாக வந்துட்டு வெல்கம் பண்ணுறாரு. எல்லா அரசியல் கட்சிகளுமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. விஜயை ஆதரிக்கணுமா வேணாமா, ஆதரிக்கட்டுமா வேணாமா. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், விஜய் நம்மளோட கூட்டணி வந்துட மாட்டாரா 2026. ஏன்னா அவருடைய வாக்கு வங்கி எவ்வளோ எதுவுமே தெரியாது, விஜய் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவார், கொள்கை என்ன எதுவுமே தெரியாத நிலையில் விஜயை எதிர்த்தா நமக்கு பிரச்சனை ஆயிருமா, விஜயை ஆதரிச்சா நமக்கு பிரச்சனை ஆயிருமா அப்படிங்கிற குழப்பத்தில் எல்லா கட்சிகளுமே இருக்காங்க, இன்க்ளூடிங் திமுக, அதிமுக. ஸோ இந்த ஒரு நிலையில தான் திமுக நெட்டிசன்கள் நேற்று முழுக்க சோஷியல் மீடியா எடுத்து பார்க்க முடிஞ்சது. விஜய் அவருடைய பார்ட்டி அண்ட் மற்ற விஜய் ஃபேன்ஸ், இணைய விஜய் ஃபேன்ஸை கடுமையாக தாக்கிட்டு இருந்தாங்க. இதற்கு தான் நிறைய பேர் என்ன அட்வைஸ் கொடுத்துருந்தாங்க, தம்பி விஜய் ஃபேன்ஸ் இப்போ தான் நீங்கள் அஜித் விஜய் ஃபைட்லேருந்து அரசியலுக்கு வந்திருக்கீங்க, இது வந்து ரடகலமான பூமி, பைப்பத்து வரதா தண்ணி வராது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல தான் விஜய் ஃபேன்ஸுக்கு இன்னுமே ஒரு மெச்சூர்டாக அவங்க வந்து இது வரைக்கும் அஜித் விஜய் சண்டையில் வந்து விஜய் தான் மாசு, வாங்க இந்த போல் போட்டு இதில் போய் எல்லாரும் ஓட்டு போடுங்க, இந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இனிமேல் அரசியல் கொள்கைகளை பேச ஆரம்பிக்கும் பொழுது கட்சியினுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய கொள்கை என்ன, நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத அறிந்து அவங்க பேசணும். ப்ளஸ் அண்ணாமலை அவர்களே முன்னாடி சொல்லியிருப்பாரு, மக்களுக்கு ஒரு வெரைட்டி ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கணும், அப்போ மக்கள் சூஸ் பண்ணுவாங்க, இந்த ஆல்டர்னேட்டிவ் பெட்டரா அந்த ஆல்டர்னேட்டிவ் பெட்டரா. ஸோ இவ்வளோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஒரு பார்ட்டி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஸோ விஜய் அவர்களுடைய இனிமே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இதில் வந்து அதிமுகவுடைய செல்லூர் ராஜு அவர்கள் தான் ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து ராகுல் காந்தி அவர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவர் பதிவுகள் போட்டிருந்தாரு, அப்புறம் வந்து எல்லாரும் சொன்ன உடனே நீக்கினாரு. இப்போ விஜய் அவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதை திமுகவுக்கு பிடிக்கல, திமுக இதை எதிர்க்க நினைக்கிறாங்க, ஒரு இளைஞர் அரசியலுக்கு வர்றதை இப்படி பண்ணலாமா, ஒரு இளைஞர் 50 வயசுக்காரரை வந்து இளைஞர்னு சொல்றாரு அவரு. ஸோ இது என்னன்னு தெரியல, எதனால இந்த ஏடிஎம்கே இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கன்னு தெரியல. மேபி இந்த 2026 எம்எல்ஏ எலெக்ஷன்ஸில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் நிற்கும் போது ஆன்டிகுமென்சி ஓட்ஸ் அப்படிங்கிறது பிரிஞ்சா திமுகவுக்கு தான் லாபமாக இருக்கும். ஏன்னா இன்குமென்சி ஓட்ஸ் ஒரு பக்கம் நாம் தமிழர் கட்சி, ஏடிஎம்கே, பிஜேபி, விஜய் வேற வந்து தனியாக நின்னாருன்னா அங்கே வேற 4 பக்கமாக பிரிஞ்சிருச்சுன்னா, ஸோ இதனால டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நினச்சி அவர் யோசிக்கிறாரா இல்லை என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த 2024 எம்பி எலெக்ஷன்லேயே பெருதடி ஏடிஎம்கே வாங்கிட்டாங்க, ஒரு 7 எம்பி சீட்டில் அவங்களுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு யாராவது ஒரு அலைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தங்களால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ போகிற போக்க பார்த்தா டிஎம்கே அலைன்ஸ் வந்து எதுவும் பெரியாதுன்னு நினைக்கிறேன். டிஎம்கே அலைன்ஸ் ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கிறாங்க, ஏன்னா தொடர்ச்சியாக வெற்றியாக இருக்குது. ஸோ அதர் ஆப்ஷன்ஸ் யார், நாம் தமிழர் கட்சியா இல்லை விஜய் அவர்களை மேபி சேர்த்துக்கிட்டா நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்களான்னு தெரியல. ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை ஒரு 32 வருஷம் ஆண்ட கட்சி, இப்போ புதுசாக வர்ற நடிகர் அரசியல் கட்சியோடைய அலைன்ஸ் வைக்கணும் அப்படின்னு இவ்வளோ டெஸ்பரேட்டாக இருக்கிறது ஷாக்கிங் தான். ஏடிஎம்கேயோட ரியாக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் டிஎம்கேயோட ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. உதயநிதி அவர்கள்கிட்ட வந்து கேட்கும்போது, அண்ணாமலை பற்றி கேட்கும்போது அவர் எப்பவுமே சொல்லுவார், இல்லை பார்க்கல கேட்கல அப்படின்னு சொல்லுவார். கிட்டத்தட்ட இப்போவும் அதே மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காரு, இல்லை நான் பார்க்கல அந்த ஃபங்க்ஷனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் டிஎம்கேவோட மினிஸ்டர் முத்துச்சாமி அவர்கள் வந்துட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அதே மாதிரி ஒரு பதில் சொல்கிறாரு. அந்த கொடியை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் பறந்துச்சுன்னா பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலான ஒரு பதில் தான் சொல்லியிருக்காரு. இந்த விஜயோட கட்சி கொடி வெளியீட்டு விழா நடந்துச்சுல, அதில் வந்து என்ன இருந்துச்சுன்னா, விஜயோட அம்மா அப்பாவும் ஃபஸ்ட் டைம் வந்து கட்சி விழா வந்து கலந்துக்கிறாங்க. இல்லை என்ன நடந்துச்சுன்னா, விஜயோட அம்மா வந்து விஜயோட கை வந்து பிடிச்சிருக்காங்க, ஆனால் விஜய் வந்து கண்டுக்காமல் வந்து அவரோட கட்சி வேலையை பார்க்க போயிட்டார். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து தன்னோட அம்மாவே மதிக்கலை, எப்படி மக்களை மதிப்பார், எப்படி வந்து முதலமைச்சரானா வந்து நல்லா ஆட்சி பண்ணுவார்
அப்படின்னு நெட்டிசன்ஸ் எல்லாமே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நீங்கள் சொன்னது வந்து ஒரு கட்டு தான். ஸோ விஜய் அம்மா வந்து கையை பிடிக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு பின்னாடி திரும்பி அவங்கள வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அதை வந்து கட் பண்ணி அவங்க கையை பிடிச்ச உடனே இவர் போனதை மட்டும் வச்சு போடுறாங்க. ஒரு கட்சி விழா நடக்குது, அவர் வந்து பரபரப்பாக இருந்திருப்பாரு. ஸோ அவங்க கையை பிடிச்சது வேற யார் பிடிச்சாங்கன்னு கூட நினச்சிருக்கலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் இருங்க வர்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு வந்து அம்மாவை மதிக்கல, இவர் எப்படி நாட்டு மக்களை மதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ கூட்டணியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க, கூட்டணி அரசியல் மாறுமா அப்படின்னு. ஸோ நம்ம வந்து கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நாணய வெளியீட்டு விழா நடந்துச்சுல, அப்போ இருந்து இந்த பேசுபொருள் இருக்குது. அதாவது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்க போகிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரங்கு அமை தொற்று வந்து இப்போ இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. அதை பற்றி அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சொல்கிறப்ப ஒன்றிய அரசு வந்து நல்லபடியாக செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு. ஸோ ஏன் இப்படி அணுக்கமாக செயல்படுறாங்க, ஒருவேளை அவங்க வந்து கூட்டணியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாரு, ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கருணாநிதி அவர்களை பற்றி இவ்வளோ புகழ்ந்து பேசிட்டாரு, திமுக காரங்க கூட இப்படி பேசுறது இல்லை, எனக்கு நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று முதல்வர் அவர்கள் குறிப்பிடும்போது ஒன்றிய அரசு என்று குறிப்பிடாமல் மத்திய அரசு என்று குறிப்பிடுகிறார். அதாவது மத்திய அரசுக்கு நன்றி, அதாவது நாணய வெளியீட்டு விழாவிற்கு ஒப்புதல் அளித்து இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்குலாம் ஏற்பாடு பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மத்திய அரசு அப்படிங்கிறாரு. முதல்வர் அவர்கள் ஒரு நியூஸ் கார்டை பார்த்து நிறைய பேர் அதை கோட் ட்வீட் பண்ணி, இப்போ மட்டும் மத்திய அரசா, மற்ற நேரத்தில் ஒன்றிய அரசா, உங்களுக்கு தேவையான இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் மத்திய அரசுங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. மத்திய அரசும் தமிழக அரசும் வந்துட்டு ஒரு இணக்கமான போக்கு இருக்குது அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் வந்து ரீசெண்டாக நடந்திருக்கு. கலைஞர் கருணாநிதி அவரோட புத்தகத்தை வந்துட்டு நேஷனலைஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு ராயல்ட்டியே இல்லாமல் அப்படின்ற ஒரு நியூஸ் கூட ரீசெண்டாக வந்திருக்கு. ஆனால் டிஎம்கேவும் பிஜேபியும் அலைன்ஸ் ஆவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை பேய்கதைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா திமுகவுக்கு ஒரு மேபி அவங்களுக்கு ஒரு கம்பல்ஷன் இருக்கலாம், சில விஷயங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு பிஜேபி நமக்கு சப்போர்ட் இருந்தால் நல்லதுன்னு நினைக்கலாம். பிஜேபி மேபி என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ வக்ஃபு பில்லு அவங்க ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு போச்சு. வக்ஃபு பில்ல இப்போ டிடிபி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்கே வக்ஃபு பில்ல மொத்தம் 107 செக்ஷன்ஸில் 40 செக்ஷன் இஸ்லாமியர்களுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிடிபி சொல்லிட்டாங்க. அவங்களுக்கும் ஒரு ஹெசிடென்ட் இருக்குது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. வக்ஃபு பில்லுக்கே எப்படின்னா நாளைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு என்ன பண்ணுவாங்க, அதே பிஜேபி ஒருவேளை திமுக சப்போர்ட் பண்ணலாம்னு நினைக்கல இல்லையா, திமுக கிட்ட ஒரு 22 எம்பி சீட் இருக்கு, 22க்கு நின்று 22மே ஜெயிச்சிருக்காங்க. ஸோ திமுகவுடைய சப்போர்ட் இருந்ததுன்னா மேபி ஏதோ ஒரு பில்லை பாஸ் பண்ண வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா. மற்றபடி இது அலைன்ஸாக போகுமான்னா எனக்கு தெரிஞ்சு அலைன்ஸாக போக வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா திமுகவுக்கு இங்கே நல்லாவே தெரியும், அவங்க டார்கெட் பண்ணுறதே வந்து இப்போ ஏடிஎம்கேவை டார்கெட் பண்ணாமல் பிஜேபியை டார்கெட் பண்ணுறதுக்கு காரணமே வந்து ஏடிஎம்கேவை அண்டர்மைன் பண்ணி பிஜேபி கொஞ்சம் க்ரோத் பண்ணணும் தான். ஏன்னா அவங்களுக்கு குவைட் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரியே பிஜேபிக்கும் இங்கே வளர்றதுக்கு என்ன ஒரு இதாக இருக்கும்னா, டிஎம்கேவை தாக்கி 2 திராவிடியன் பார்ட்டியில் அந்த ஒரு ஏடிஎம்கே வந்து கழட்டி விட்டுட்டு மேபி பிஜேபி செகண்ட் பிளேஸுக்கு போனதுக்கு பிறகு டிஎம்கே வர்சஸ் பிஜேபி அப்படின்னு அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால இது அலைன்ஸாக செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் மேபி வேறு மாதிரி பேக்ரவுண்ட் டீலிங் மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ரகசிய உறவு இருக்குது, கள்ள உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. ஸோ இதை வந்து ஏடிஎம்கேக்கு வந்து ரொம்ப நாளாக நாங்கள் எதை பற்றி பேசுறது அப்படின்னு தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பட் இதை வந்து அவங்க வந்து ஓரளவுக்கு நல்லா கேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா தலைவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களையும் சரி, திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களையும் சரி விமர்சித்து பேசியிருந்தாங்க. இல்லை கண்டிப்பாக இப்போ தீபி சொன்னார் இல்லையா, அந்த கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா இட்ஸ் அ சூசைடல் மூவ். திமுக தொண்டர்கள் இப்போ வரைக்குமே இங்கே வந்து பாஜக ஒரு ஃபோர்ஸாக எமர்ஜ் ஆகுது முன்னாடி வரைக்கும் அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது மும்முரமாக இருக்கலாம். எப்போ நரேந்திர மோடி அவர்கள் மத்தியில் ஆட்சி அமைச்சிட்டாரோ அன்று முதல் திமுக தொண்டன் ஒவ்வொருவரும் பாஜக எதிர்ப்பு, மத்திய அரசு எதிர்ப்பு அப்படிங்கிறதும் போயிட்டே இருக்காங்க. ஸோ திடீர்னு அந்த தொண்டன் போய் நாளைக்கு நம்ம பிஜேபியோட கூட்டணி இருப்போம் அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? இன்னும் தலைவர் நேற்று வரைக்கும் நீங்கள் நம்மளோட பரம எதிரியே இதுதான் டிஎம்கே சொன்னீங்க. இதே மாதிரி பிஜேபி கிட்ட வந்து நீங்கள் வந்து பிஜேபிக்காரங்க தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தாக்குறத விட திமுக 24 மணி நேரம் தாக்கிட்டே இருக்காங்க. இல்லை அது காங்கிரஸ்க்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா துரைமுருகன் பேசுகிறாரு, ராஜ்நாத் சிங்கோ ஒரு 18 மாதம் மிசா காலத்தில் உள்ளே இருந்தார், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே இவருமே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருக்கிறார் ராஜ்நாத் சிங்குமே அப்படின்னு பேசினோடனே கீழே உட்காந்துருக்கிற காங்கிரஸ்காரங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருந்திருக்கும். என்னடா மிசான்னு பேசுகிறாரு, இதெல்லாம் இவர் எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஷாக்கிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு எப்படி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒர்க் பண்ணுறாரோ அதே மாதிரி பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ராஜ்நாத் சிங் அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்கிறாருங்கிற மாதிரி வந்து மேடையில் பேசிட்டாரு. இதுமே என்ன நிறைய இது ஏற்பட்டுச்சு. அதாவது ரெண்டு பக்கமே ரெப்ரகஷன்ஸ். பாஜக தரப்புல அண்ணாமலை அவர்கள் அந்த நிகழ்வுல கலந்துருக்க கூடாது, எப்படி நீங்க கலந்துப்பீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. இது வந்து மிகப்பெரிய பேக்லாஷ் இருக்குங்க. சோஷியல் மீடியாவில் சரி எல்லா இடத்துலையுமே ட்விட்டர்லாம் என்ன எழுதுறாங்கன்னா, நாங்கள் உங்களை இப்படி நம்புகிறோமே அண்ணாமலை அவர்களை, நீங்கள் போய் இது போன்ற ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறது எப்படி சரியாக இருக்கும்? அப்போது நான் உங்களை நம்பி இவ்வளோ நாட்களாக நாங்கள் திமுக எதிர்ப்பை எங்களோட மூச்சு காத்தா சுவாசிச்சுட்டு இருக்கோமே, நாங்களாம் என்ன முட்டாள்களா என்று எதிர்த்து பார்க்க முடிச்சு. இதற்கு தான் அண்ணாமலை என்ன சொன்னார், நான் போன முறை மம்தா பானர்ஜி
கருணாநிதி அவர்கள் ஒரு நிகழ்வுக்கு வராங்க, நான் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது, அவர்கள் வந்தது ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு. அதற்கு பிறகு நான் போய் இல்லா கணேசன் அவர்களை வந்து சந்திச்சு நான் வந்து வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்துட்டேன். தனியார் நிகழ்ச்சியை புறக்கணிப்பது வேற. அரசு சார்பாக தமிழக அரசு ஒரு ப்ரப்போசல் கொடுக்குது, கருணாநிதி அவர்களுக்கு அவங்க வந்து நாணயம் வெளியிடுறாங்க. அதற்கு பிறகு ராஜ்நாத் சிங் அரசு சார்பாக வராரு, மாநில தலைவராக வந்து நான் வரமாட்டேன் என்று சொல்வது அரசியல் நாகரிகம் இல்லை. ஸோ இந்த இடத்துல ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து மத்திய மாநில அரசு இந்த உறவுக்கு மரியாதை கொடுத்து நான் போகிறதா சரியாக இருக்கும்னு. அதே மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையிலே அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த நேஷனுடைய 2047 நோக்கி நம்ம நடந்துகிட்டு இருக்கிறோம், 100 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறோம். இதுக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய அந்த ஃபுட் ஸ்டெப்ஸில் வந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது இங்கே இருக்கக்கூடிய பாஜகவினர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. அவங்க தொடர்ச்சியாக சொல்றது ஒரு ஆன்டி தமிழ், இவங்க வந்து ஒரு தெலுங்கு ஸ்பீக்கிங் கம்யூனிட்டி, ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, தமிழுக்காக தமிழ் கல்ச்சருக்காக உழைச்சவர் கருணாநிதி அப்படிங்கிறது சொல்றாரு இல்லையா. இதை வந்து இங்க திமுக காரங்களும் பிஜேபி காரங்களும் எந்த மாதிரி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல. டெஃபினெட்லி ஷாக்கிங் ஸ்டேட்மெண்ட். அதாவது நரேந்திர மோடி அவர்கள் இது போன்று செய்வாரா சொல்வாரா என்று நம்ப முடியல. இல்லை அது இது வேலாயுதம் இல்லை, அந்த மாதிரி நரேந்திர மோடி இருக்காது. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தாங்க. ஆமாம், his vision will continue to inspire for Viksit Bharat. இந்தியாவுடைய வளர்ச்சிக்கு கருணாநிதி அவர்களுடைய விஷன் உறுதுணையாக இருக்கும், அவருடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அளப்பரியது. இது மாதிரிலாம் வார்த்தைகளை பயன்படுத்தினோடனே என்ன தலைவர் நரேந்திர மோடியை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் எப்படி இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க? அதுவும் கருணாநிதி அவர்களை ப்ரைஸ் பண்ணி பேசுறது ஓகே, நீங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. ஓகே, அதனால தான் மேபி ஒரு 272 மார்க்கை வந்து பிஜேபி கிராஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடிய எல்லாமே. இதை பற்றி பேசியிருந்தீங்க, பார்லிமெண்ட்டை பற்றி பேசியிருந்தீங்க. 2019 என்ஐஏ அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஆதரவாக வாக்களித்தது திமுக. ஸோ மேபி என்ன நினைக்கலாம்னா, ஏதாச்சும் ஒரு சூழலில் ஒரு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறப்போ திமுக அங்கே ஆதரவு வாக்களிச்சிட மாட்டாங்களா? ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, ஒன்றுமே கிடையாது, சந்தர்ப்பவாதம் தான். நேற்றுக்கு பாஜக கூட்டணி வச்சுட்டு கருணாநிதி அவர்கள் சொல்லுவார், நாங்கள் பாஜக தீண்டத்தகாத கட்சி கிடையாது, மதவாத கட்சி கிடையாது, திமுக தொண்டர்கள் இதை இந்த உண்மையை போய் மக்கள் மத்தியில் பரப்பணும். ஆர்எஸ்எஸ் வந்து தப்பான சிந்தனை வந்து ஆர்எஸ்எஸ் தவறான இயக்கம் வந்து என்ன இளைஞர்கள்லாம் நம்பிட்டு இருக்காங்க. அது வந்து நீங்க தான் போய் திமுக இளைஞர்கள் போய் மக்கள் கிட்ட சொல்லணும், இப்போ அது வந்து தீண்டத்தகாத கட்சி கிடையாது அப்படின்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே அலைன்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ திமுகவினர்லாம் சொல்ல முடியும், என்ன பாஜக நீங்க வந்து எங்களை எதிர்க்கிறீங்க, ஒரு காலத்தில் நீங்க ஆட்சி அமைச்சது காரணமே நாங்க தான் அப்படின்னு அந்த அளவுக்கு சொல்றவங்களால நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம ரொம்ப இதை பேசிட்டோம் விஜய் அவர்கள்கிட்ட. இப்போ விஜய்க்கே வந்தோம்னா, விஜய் கட்சி கொடியில் பார்த்தீங்கன்னா வந்து காவியும் இல்லை, கருப்பும் இல்லை. ஸோ வந்து அவர் ஆரம்பத்திலே வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் இல்லையா, அதில் அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, தமிழ்நாட்டில் ஊழல் செய்கிறவங்களை எதிர்க்க போகிறேன், மத்தியில் வந்து மதவாதத்தில் வந்து மக்களை பிரிக்கிறவங்களை எதிர்க்க போகிறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அவர் வந்து ஒரு பக்கம் பிஜேபி, ஒரு பக்கம் இங்கே டிஎம்கே தான் சொல்கிறாரு. மேபி இவரே வந்து ஒரு இன்னொரு பக்கம் சீமானோட கூட்டணி போவாங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி நேற்று ஒரு உறுதிமொழியிலே சொல்லியிருந்தாரு, சாதி மதம் இன வேறுபாடு இல்லாத ஒரு ஆட்சியை செய்வேன் அப்படிங்கிறாரு. மேபி ஒரு நாம் தமிழர் கட்சிக்கு அகேன்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துறாருன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை ஏடிஎம்கேவும் விஜயும் வந்து ஒருவேளை அலைன்ஸ் போட்டுருவாங்களா அப்படின்னு தோணுது. அது வந்து ஒரு கதாநாயகனை வந்து முன் வச்சு வந்த இயக்கம் தான் அதிமுக. ஸோ அண்ணா அவர்களே சொல்லியிருக்காரு, முகம் காட்டு ராமச்சந்திரா 30,000 வாக்குகள், நீ முகத்தை காட்டினாலே போதும் ராமச்சந்திரா, எனக்கு 30,000 வாக்குகள் விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதான் சொல்லியிருந்தாங்களா, 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குது அப்படின்னா அண்ணா இருக்காரு, எம்ஜிஆர் இருக்காரு, ஸோ அதுக்கப்புறம் யாரு? மேபி அது ஒரு ஏடிஎம்கேவோ, அண்ணா திமுக, எம்ஜிஆர், அப்புறம் வந்து விஜயா. ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப என்னென்னா 2026 அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு. ஒருவேளை இந்த கூட்டணி ஆட்சியில் விஜய் அவர்களும் பங்கேற்பாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா எதுவுமே சொல்லிட முடியாதுல்ல. இப்போ விஜயகாந்த் அவர்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்தார், விஜய் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, அதுக்கு அதிகமாக வந்தாலும் சரி, அவரும் கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே விஜய் அவர்களுடைய ஊரக உள்ளாட்சி தேர்தலையே ஒரு 129 பேர் அந்த மாதிரி வெற்றி பெற்றிருந்தாங்க. அது இல்லாமல் இப்போ யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து அவர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து பரிசு கொடுக்கறதா இருக்கட்டும், டாப் எல்லாருமே வந்து டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து டாப் 3ங்கிறத இவர் மட்டும் தான் ஒரு கான்ஸ்டுவன்சியில் ஒரு தொகுதியில் வந்து டாப் 3 இடம் பிடிச்சவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்குறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து இவர் பிடிச்சிட்டு இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதை வச்சு தான் அவர் மைண்ட் ப்ளே பண்ணி தான் வந்து 2026 போவார். ஆனால் இப்போவே ஆனால் சொல்ல முடியும் 2026 ஃபர்ஸ்ட் போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 லட்சம் 12 லட்சம் புது வாக்காளர்கள் வருவாங்க. அவங்கெல்லாம் விஜய்க்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஃபைட்டே யாருக்கும் இருக்குன்னா இந்த பிளேஸை பிடிக்கிறது விஜய்க்கும் சீமானுக்காகவும் தான் இருக்கும். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வாக்குகளில் வந்து யாருக்கு அதிகமாக போகுது அப்படின்னு. ஸோ விஜய் அவர்களை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிட்டோம். ஸோ நம்ம பிரதமர் அதாவது நரேந்திர மோடி அவர்கள் வந்து போலந்து, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஸோ இது மூலமாக என்னென்ன விளைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? முதற்கட்டமாக மிகப்பெரிய இம்பேக்டே ஆல்ரெடி ஏற்பட்டுருச்சு.
ரஷ்யா உக்ரைன் போர் எவ்வளோ ஆண்டுகளாக நடந்துக்கிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். இது வரைக்கும் ரஷ்யா எதற்காகவும் நாங்கள் வந்து போரை நிறுத்த மாட்டோம், ஷெல்லிங் நிறுத்த மாட்டோம், நாங்கள் தாக்குதல் நடத்திக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்போ அவங்க நிறுத்தினாங்கன்னா, இந்திய மாணவர்கள் உக்ரைன்லேருந்து நாங்கள் வெளியேறணும் அப்படின்னு சொல்கிறவங்க நான் தெரிஞ்சு 2 வருஷம் முன்னாடி ஆப்ரேஷன் கங்கா மூலமாக மீட்டாங்க இந்திய அரசாங்கம். அப்போது ரஷ்யா சொன்னாங்க, இந்திய கொடி பொறிக்கப்பட்ட ஒரு வண்டி வந்துச்சுன்னா அதை நாங்கள் தாக்க மாட்டோம் என்று ஃபர்ஸ்ட் டைம் அப்போ லீவரேஜ் கொடுத்தாங்க. அதற்கு பிறகு இப்போது ஒட்டுமொத்த உக்ரைன்லையுமே இந்த சைரன் சவுண்ட் இல்லை, ரஷ்யாவிலேருந்து தாக்குதலே நடக்கல. 24 மணி நேரத்தில் எந்த குண்டு மழையுமே பொழியலை அப்படிங்கிறது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். காரணம், நரேந்திர மோடி அவர்கள் உக்ரைனுக்கு வராரு. ஸோ ரஷ்யா அதை அவருக்கான மரியாதை கொடுத்து உக்ரைனே நாங்கள் தாக்க மாட்டோம் என்ற ஒரு டெசிஷன் எடுப்பது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ரொம்ப அண்டர்மைன் பண்ணுறோம். அந்த இம்பார்ட்டன்ஸை ரொம்ப கம்மியாக மதிப்பிடுறோம். ஒரு சில மாதங்கள் முன்னாடி ரஷ்யா போயிருந்தார். ரஷ்யா போன பொழுது எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, உக்ரைன் முதற்கொண்டு இன்னும் பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, நாட்டோ உள்ளிட்ட பல ப்ரெஷர். அப்படி இருந்த போதுமே ரஷ்யா அதிபரை சந்தரித்து உயரிய விருது, ரஷ்யாவுடைய உயரிய விருதை மோடி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து உக்ரைனில் இவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போது இருக்கக்கூடிய கான்டெம்பரரி வேர்ல்டில் இந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான். ஒரே நேரத்தில் ரஷ்யாவோடு நல்ல உறவு, ஒரே நேரத்தில் உக்ரைனோட நல்ல உறவு, ஒரே நேரத்தில் இஸ்ரேலோடு நல்ல உறவு, ஒரே நேரத்தில் பாலஸ்தீனோட நல்ல உறவு. இஸ்ரேலுக்கு சென்ற முதல் இந்திய பிரதமராக நரேந்திர மோடி வராரு. பாலஸ்தீனுடைய உயரிய விருதை நரேந்திர மோடி கொடுக்குறாங்க. காசாவுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, இஸ்ரேலுக்கும் ஆதரவாக நிற்கிறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை இந்தியா கெயின் பண்ணியிருக்குன்னா நரேந்திர மோடிகளுடைய லீடர்ஷிப் சம்திங் ஃபினாமினல் நினைக்கிறேன். உலக நாடுகளில் வந்து மொத்தம் 5 நாடுகளோட தலைவர்கள் மட்டும்தான் வந்து உக்ரைனுக்கும் போயிருக்காங்க, மாஸ்கோவுக்கும் போயிருக்காங்க. மாஸ்கோவுக்கு மோடி அவர்கள் பயணம் பண்ணுறாங்க. அதற்கடுத்து ஒரு 3 வாரங்களில் வந்துட்டு கீவ், உக்ரைனில் இருக்க கீவுக்கும் பயணம் பண்ணுறாங்க. ரஷ்யா உக்ரைன் போர் தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதற்கப்புறம் UN கவுன்சிலில் வந்துட்டு இந்த வாக்கெடுப்பெல்லாம் நடக்கும் இல்லையா, அப்போ வந்து இந்தியா வந்து ரஷ்யாவுக்கும் சப்போர்ட் பண்ணல, உக்ரைனுக்கும் சப்போர்ட் பண்ணல, இன்ஃபேக்ட் வாக்களிக்கவே இல்லை. ஆனால் அந்த சமயத்தில் கூட வந்து இந்தியா மேலே வந்து நிறைய கிரிட்டிசிசம் வந்துச்சு. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் நிறைய பேர் சொன்ன விஷயம்னா, இவன் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் தாண்டி இப்போ வந்துட்டு அவர் ரஷ்யா கூடயே நம்ம ஒரு நல்லுறவில் இருக்கோம், உக்ரைன் கூட ஒரு நல்லுறவில் தான் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுடைய ஒரு பியூட்டின்னு நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கும் போகிறீங்க, உக்ரைனுக்கும் போகிறீங்க, இஸ்ரேலுக்கும் போகிறீங்க, பாலஸ்தீனுக்கும் போகிறீங்க, நீங்கள் எந்த சைடு தான் இருக்கிறீங்க. நம்ம பிஜேபி வந்து எப்பவுமே எந்த சைடுமே எடுக்கிறதில்ல, இந்தியா வந்து எந்த சைடுமே எடுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிருந்தாங்க இல்லையா. இதுக்கு தான் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் மீட்டுக்கு போகும்போது, இல்லை நாங்கள் ஒரு சைடு எடுக்கிறோம், நிச்சயமாக ஒரு சைடு எடுக்கிறோம், நாங்கள் வந்து ரஷ்யா சைடும் கிடையாது, உக்ரைன் சைடும் கிடையாது, வி ஆர் வந்து இந்த சைட் ஆஃப் பீஸ் அப்படின்னு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார். யாருமே எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம நிறைய மீம்ஸ் பார்த்துருப்போம். அந்த மீம்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, விளாடிமிர் புட்டின் வந்து ஒரு சிக்மா மேல், அவருக்கு மிஞ்சி யாருமே இல்லை அப்படிங்கும்போது, விளாடிமிர் புட்டின்டையே ரஷ்யாங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு நாடாக இருக்குது. அந்த ரஷ்யாவுடைய விளாடிமிர் புட்டின் எவ்வளோ வேர்ல்ட்ஸ்லேயே வந்து மோஸ்ட் பாப்புலர் லீடரு, ஸ்ட்ராங்கஸ்ட் லீடராக இருப்பார். கண்டிப்பாக அவர்கிட்டே போயிட்டு இது ஒரு போருக்கான நாட்கள் கிடையாது, இது வளர்ச்சிக்கான நாட்கள், போறனாலெல்லாம் எதையும் சாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசினார். பட் ஸ்டில் அதே மாதிரி தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஷ்யா போனப்போ எல்லாரும் சொன்னது, ஏன் ரஷ்யா போகிறாரு இவர் பிரைம் மினிஸ்டர் மோடி, ராகுல் காந்தி எல்லாம் கேட்டார், என்ன ரஷ்யா போகிறாரு பாருங்க, இது ரஷ்யா போகிறாரு, இதுக்கு தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாரு. பட் இப்போ உக்ரைனும் போயிருக்கிறாரு. இதன் மூலிமா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பாக நாங்கள் பீஸ் அந்த சைடு தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நான் அலைன்மெண்ட்டாக இருந்தது, ஸ்டார்டிங்லேருந்து 1950s அப்போ இருந்து ஒரு நான் அலைன்மெண்ட்டாக இருந்தது. அந்த நான் அலைன்மெண்ட்டுக்கே ஒரு இவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மன்மோகன் சிங்னா அவர் எங்கே போகிறாருன்னு யாருமே கண்டுட்டு இருக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம், போலாந்து போயிருக்கிறாரு. அங்கே போலாண்டோடைய பிரைம் மினிஸ்டர் டொனால்ட் டஸ்க் மீட் பண்ணும்போதும் அங்கேயும் அதே தான் சொல்லியிருக்கிறாரு, நம்ம ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்துவோம், நம்ம இரு நாடுகளிடையே வந்து இன்னும் வந்து எக்கனாமி எல்லாம் ரிலேட்டடாக வந்து அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறலாம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. அங்கே இப்போ என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அமைதியாக இருக்கணும், வேர்ல்டு வந்து பீஸாக இருந்தால் தான் இனிமேல் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு. இதை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் தான். நீங்கள் சொல்லியிருந்தீங்க உலகத்திலே மிக வலிமையான தலைவர் அப்படின்னு விளாடிமிர் புதினை சொல்லலாம் அப்படின்னு. ஸோ வந்து நிறைய கணக்கெடுப்புகள் எடுப்பாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மோடி அவர்கள் தான் முதலிடத்தில் இருப்பார். ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணக்கெடுப்புகள் தான் உண்மையை தான் சொல்லியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் அது மேலே விமர்சனங்கள் வைக்கிறாங்க. உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்களில் முக்கியமான இடத்துல இருக்கிறது நம்ம மோடி அவர்கள்னு சொல்லலாம். ஸோ என்னன்னா, இப்போ விளாடிமிர் புட்டின் என்ன சொல்லுவாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் சில நாள் அங்கே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பிரசிடென்ட் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டுக்கு அங்கே பவர்ஃபுல்லாக. விளாடிமிர் புட்டின் எதாக இருக்கிறவர், அவர் கவுன்சிலராக இருந்தாலும் ரஷ்யாவில் கவுன்சிலருக்கு தான் அதிகமான வந்து ஒரு எப்படி சொல்கிறது மரியாதை இருக்கும், அந்த மாதிரி சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, ஆகஸ்ட் 24-25 வந்து என்ன நடக்க போகுதுன்னா, முத்தமிழ் முருகர் மாநாடு வந்து பழனியில் வந்து அரசு சார்பில் நடத்த போகிறாங்க. இந்த அரசு சார்பில் வந்து நிறைய அரசியல்வாதிகள், ஸ்டாலின் அவர்கள்,
எல்லாரும் வந்து கடவுளே இல்லைன்னு சொல்கிற கட்சிக்காரங்களாம் வந்து மாநாடு நடத்த போகிறாங்க. இதை பற்றி மற்ற அரசியல் கட்சிகள் வந்து நிறைய விமர்சனங்கள் வச்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இது வரைக்கும் விமர்சனம் வைத்தவர்கள் முக்கியமான விமர்சனமே திமுக காரங்களாம் இத்தனை நாளாக வச்சுட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு அரசு எப்படி ஒரு மதத்தை ப்ரமோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டாக பாஜக நோக்கி வைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ராமர் கோவில் கட்டினீங்கல்ல, ராமர் கோவில் அரசு பணத்தில் கட்டினதா? ராமர் கோவிலுடைய இந்த நிலம் கொடுத்தது அரசா? சுப்ரீம் கோர்ட்டு அது ஜெயித்து வாதாடி பெற்றாங்க. ராமர் கோவிலினுடைய அனைத்து கட்டுமானமுமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பொதுமக்களுடைய நிதி தானாக முன் வந்து கொடுத்தாங்க. நாடு முழுக்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களாக முன் வந்து ராமர் கோவிலுக்காக நாங்கள் ராமருக்காக கொடுக்குறோம் என்று கொடுத்ததில் அதையே விமர்சிக்கக்கூடிய திமுக, எந்த மதத்தை ப்ரமோட் பண்ணக்கூடாது என்று சொல்லக்கூடிய திமுக, பிரதமர் ராமர் கோவிலுடைய பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் போய் பங்கேற்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய திமுக, அதனுடைய அரசு சார்பாக ஒரு மதத்தை மட்டும் ப்ரமோட் பண்ணுற மாதிரி முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவது எப்படி நியாயமாக இருக்கணும் நெட்டிசன்கள் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணுறாங்க. இது என்னது, முருகன் தமிழ் கடவுள், தமிழ் கடவுளுக்கு நாங்கள் தமிழ்நாட்டில் விழா எடுக்கிறோம் என்று ட்விஸ்ட் பண்ணுறாங்க. அறநிலையத்துறை இதை கிளாரிஃபை பண்ணோம். எந்த பணத்தில் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது, இந்த மாநாடு நோக்கம் என்ன? ஏன்னா பொதுவாக அரசு விழா நடக்குதுன்னா அந்த இடத்துல திமுகவுடைய இந்த பிரச்சார பீரங்கியாக எல்லாரும் களம் இறங்குவாங்க, திகாக்காரங்க வந்துடுவாங்க. உதாரணத்துக்கு இங்கே நந்தனமில் OMCA மைதானத்தில் ஏதாச்சும் புத்தக விழா கொடுத்தா கூட போகிறோம். புத்தக விழா நடக்குதுன்னா கூட அங்கே ஒரு அரங்கத்தை போட்டு திகாக்காரங்களும் வந்து பேசுவாங்க. வீரமணி பேசுவார், சோவி பேசுவார், எல்லாரும் பேசுவாங்க. புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் திகாக்காரங்க என்ன சம்பந்தம்? அதே மாதிரி முத்தமிழ் முருகன் மாநாட்டிலையும் வந்து பேச மாட்டாங்க. என்ன கேரண்டி? முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது திமுகவுடைய ஒரு பிரச்சார யுக்தியாக இல்லாமல் உண்மையிலேயே பக்தர்களுக்காக இருக்குதா அப்படிங்கிறத அவங்க தெளிவுபடுத்தணும். நீங்கள் ட்விட்டரில் HRNC-னுடைய டைம்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரமோஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது ரோட்டில் போகிறவங்க வரவங்க ஏமா நில்லுமா இந்த ஸ்கிரிப்ட் பேசு அப்படின்னு சொல்லி கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முருகன் மாநாட்டுக்காக நான் லண்டன்லேருந்து வந்திருக்கேன், நான் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து இதுக்காகவே வந்திருக்கேன், நம்மளுடைய முதலமைச்சருக்கு நன்றி. எவ்வளவு இல்லை நீங்கள் பேசுகிறது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து முருகர் அப்படிங்கிறவங்க மேலே, நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முருகர் அப்படிங்கிற ஒரு கடவுள் மேலே அதிகப்படியான அன்புள்ள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து மக்களின் மேலே உள்ள அக்கறைன்னே சொல்லலாம்ல. ஏன் அப்படின்னா நீங்களே சொல்லியிருந்தீங்க ராமர் அப்படிங்கிற ஒரு இதை வச்சு தான் பாஜக வந்து தொடர்ந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து முருகர் அப்படிங்கிறத முன்னெடுத்து தமிழகத்தோட அரசியல் களம் நகருது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விமர்சனங்கள் வச்சிருந்தாங்க. சாய்பாபா அப்படிங்கிற கடவுளோட ஆதிக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாயிருச்சு, ஸோ வந்து இதை வந்து நம்ம வந்து குலதெய்வ வழிபாட்டை அழிக்கிறதுக்கான ஒரு செயல்முறை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரியான அரசியல்களை வந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ந்து வந்து நிறைய கட்சிகள் முருகர் அப்படிங்கிறவரை வந்து முன்னிறுத்தி செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவும் தமிழ் கடவுள் அப்படிங்கிற ஒரு பேரில் முருகர் அவர்களுக்கு இந்த விழா எடுக்கிறாங்க. ஸோ இந்த விழா வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. நீங்களே நிறைய வீடியோக்கெல்லாம் பண்ணியிருப்பீங்க. அதாவது வந்து பழனியில் இருக்கிறது முருகனே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான வரலாற்று திரிப்புகளுக்கு இந்த மாதிரியான விழாக்கள் எடுத்து பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்தாக இருக்குது. தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்லி மற்ற கடவுள்களை அந்நியப்படுத்தக்கூடிய வேலையை நீண்ட நாட்களை செஞ்சுட்டு இருக்காங்க. தமிழ் கடவுள் யார்? முருகன். மற்றவனா தமிழ் கடவுளே கிடையாது, எல்லாமே திணிப்பு. சிவன் திணிப்பு, கிருஷ்ணர் திணிப்பு, ராமர் திணிப்பு, எல்லாருமே திணிப்பு என்று சொல்லி தமிழ் கடவுள் மட்டும் முருகனை ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் எடுத்துடுறாங்க. ப்ளஸ் திமுக ஒரு கட்சியாக அதனுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் ஒன்று கடவுள் இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். நீங்கள் ஆன்மீக அரசியல் சரின்னு சொல்லுங்கள், இல்லை தவறுன்னு சொல்லுங்கள். ஆன்மீக அரசியல் மத அரசியல் தவறு என்று சொல்லிவிட்டு முருகன் விழா நடத்துவது என்பது மிகப்பெரிய முரண்பாடு. பாஜக எங்கேயுமே ஆன்மீக அரசியல் எடுக்கக்கூடாது என்று முன்வைக்கவில்லை, அவங்க அந்த அரசியல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இந்த HRNC ஆக்ட் படி எதற்காக நிதி செலவழிக்கப்பட வேண்டும் என்ற மிகப்பெரிய வழிமுறை இருக்கிறது. தமிழகத்தில் எத்தனையோ கோவில்களில் ஒருவேளை விளக்கு கூட வழி இல்லாத சூழலில் HRNC இது மாதிரி முன் வந்து பல கோடி ரூபாய் செலவழித்து முருகன் மாநாட்டில் அவங்க இறுதியாக சாதிக்க போவது என்ன? இதையெல்லாம் அவங்க ஒரு வெள்ளையறிக்கையாக விட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை விளக்கறிய ஆள் இல்லாமல் பூசாரி கூட நியமிக்க முடியாமல் 30,000க்கும் மேலே கோவில்கள் இருக்குது. அதை புனரமைக்கலாம். HRNCக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் அதை புனரமைக்கலாம். ப்ளஸ் உபரி நிதி என்ன செய்ய வேண்டும், கோவில்லேருந்து வரக்கூடிய உபரி நிதி என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல HRNC ரூல்ஸ் இருக்குது. ஸோ ரூல் அபைடிங் சிட்டிசனாக, ரூல் அபைடிங் கவர்மெண்ட்டாக அவங்க இருக்கணும் என்று தான் அடிப்படை எதிர்பார்ப்பு. நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், இந்த முருகன் மாநாட்டில் வந்து திமுக திக இவங்க எல்லாருமே வந்து பிரச்சார பீரங்கியாக கூட செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஷாக்கிங்காக எனக்கு இருந்த ஒரு விஷயம், ஒரு வரலாற்று ஆய்வாளர் கூட நான் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இதற்கு முன்னாடியும் வந்துட்டு தனியார் நிறுவனங்கள் முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க, அந்த இடத்துல பைபிள் விநியோகம்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, மறுபடியும் இந்த மாநாட்டில் அதற்கு நடக்கிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எனக்கு இந்த முத்தமிழ் முருகர் மாநாடு பற்றி எனக்கு என்ன தோணுதுன்னா, 2026 MLA எலெக்ஷன்ஸ் வேறு வருது. இங்கே பிஜேபியும் ஒரு ரைசிங்காக இருக்கிறாங்க இல்லையா? மேபி திமுக என்ன நினைக்கலாம்னா, நம்ம வந்து ஒரு ஆன்டி ஹிந்து
அப்படின்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகளாக நம்மளை டார்கெட் பண்ணுவாங்க. அதனால தான் ஏற்கனவே 2020 எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்லேயே சொல்லியிருந்தாரு, எலெக்ஷன் எப்பப்பெல்லாம் வருதோ ஒரு ஆன்டி ஹிந்து அப்படிங்கிறது ஹிந்துக்களுக்கு எதிரானவங்க அப்படின்னு வந்து திமுகவை நோக்கி குற்றம் சாட்டுறாங்க. எங்கள் கட்சியிலே பாருங்க 90% இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா. மேபி 2026க்கு யாராவது இதை வச்சு திமுகவை எதிர்க்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக சொல்லுவார், ஏங்க நாங்கள் வந்து திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரானவங்களா இருந்தால் நாங்கள் எப்படி முத்தமிழ் முருகர் மாநாடெல்லாம் நடத்தியிருப்போம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. இதை வரவேற்கிறது தான். ஸோ இறுதியாக நிறையா கருத்துக்கள் நிறையா விஷயங்களை குறித்து நம்ம பேசியிருக்கோம். இந்த கூட்டுறா பஞ்சாயத்து நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த கூட்டுறா பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் நம்மளுடைய பேச குழு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை வணக்கம். இப்போ ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த பௌர்ணமி திதி எப்போதுமே அவிட்ட நட்சத்திரத்துல மட்டும்தான் வரும். கலை தொழிலில் உள்ளவர்கள் அனைவருமே இந்த ஆவணி அவிட்டத்தின் போது இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.